ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அரண்மனை இருக்குங்க. 1623 முதல் 1659 வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட அரண்மனை. 1636 இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டதுங்க. ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி மதுரையில் இருக்கிற கோயில்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருந்தீங்கன்னா கோயில் நட சாத்திருக்கிற நேரத்தில் இந்த அரண்மனையை நீங்கள் பார்க்கலாங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த மஹால் திறந்துருக்குங்க. திருமலை நாயக்கர் மஹாலுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குங்க. இந்த பார்க்குள்ளேயே சுற்றி வர மாதிரி குதிரை சவாரி சின்ன பசங்களுக்கு வேண்டி வச்சுருக்குறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்திலே இருக்கிறதுனால கோயிலை பார்த்துட்டு மக்கள் இங்கே நிறைய பேர் வருவாங்க. திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் இந்த மஹாலில் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. திருமலை நாயக்கர் மஹாலோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. மஹால் உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. அடல்ட்ஸ்க்கு ஒரு 10 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு 5 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. கேமராவுக்கும் வீடியோ கேமராவுக்கும் செப்பரேட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை கார்லேயோ 2 வீலர்லேயோ வந்தீங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. மெயின் சிட்டியில் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி பத்திரமா பார்க் பண்ணிக்கணும். நாங்கள் வரும்போது மாலோட அவுட்டரில் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. நிறைய பேர் இந்த மால் பார்க்குறதுக்கு வந்தாலும் நம்ம லைனில் நிற்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காதுங்க. க்ரௌட் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸ் மேலே தேசிய கொடி பறக்குதுங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த திருமலை நாயக்கர் அரண்மனையை நேஷ்னல் மானுமெண்ட்டாக, அதாவது தேசிய நினைவு சின்னமாக அறிவித்து தொல்லியல் துறை பராமரிப்பில் உள்ளது. ஆர்கியலாஜிக்கல் சைட். உள்ள நுழைஞ்சதும் மன்னர் திருமலை நாயக்கரோட அரசவை மண்டபம் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சியளிக்குதுங்க. இந்த அரண்மனையை வடிவமைக்க திருமலை நாயக்கர் மன்னர் இத்தாலிய கட்டிட கலைஞர் ஒருவரை நியமித்ததாக நம்பப்படுதுங்க. அதனால் டிரெவிடியன் இட்டாலியன் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. போர்ச்சுகல், நெதர்லாந்து மற்றும் பல யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்து வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த காலகட்டத்தில் இங்கே நிறைய பேர் வந்ததாக குறிப்பிடுறாங்க. அவர்களோட பங்களிப்பும் இந்த அரண்மனையோட கட்டடக்கலைக்கு உறுதுணையாக இருந்ததாக நம்பப்படுகிறது. ஆகையால் இண்டோ சரசனிக் ஆர்கிடெக்சர் எனவும் கூறப்படுகிறது. 1872 பிரிட்டிஷ் கவர்னர் பிரான்சிஸ் நேப்பியர் அவர்கள் இந்த அரண்மனையை புதுப்பித்தார். சென்னையில் பழமையான பாலங்களில் ஒன்றான நேப்பியர் பாலம் இவரால் கட்டப்பட்டதுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அரண்மனை 4 மடங்குல 1 மடங்கு தாங்க. 400 வருட காலத்தில் போர்னால பல பகுதிகள் சேதமடைஞ்சதுங்க. ஆங்கிலேயர் காலத்து குறிப்பின்படி பார்த்திங்கன்னா மன்னர் திருமலை நாயக்கரோட பேரன் சொக்கநாத நாயக்கர் இந்த அரண்மனையோட பல முக்கியமான பகுதிகளெல்லாம் இடிச்சிட்டு இந்த அரண்மனையில் இருந்த விலையுறந்த கலைப்பொருட்கள் மற்றும் ஆபரணங்களை எல்லாம் திருச்சியில் அவர் கட்டிய சொக்கநாதர் நாயக்கர் அரண்மனைக்கு பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளது. சொக்கநாத நாயக்கர் 1662 1682 வரைக்கும் ஆட்சி செஞ்சாருங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சி தலைநகரமாக இருந்ததுனால சொக்கநாதர் நாயக்கர் அரண்மனையை திருச்சியில் கட்டினார். ஆங்கிலேயர் ஆட்சி கால குறிப்புகள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் அதை நம்பலை. அவர்களுடைய கணிப்பின்படி பெரும்பாலான விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த அரண்மனையை ஒரு முகாமாகவும் பின்னர் ஒரு தொழிற்சாலையாகவும் நெசவு மற்றும் காகித உற்பத்திக்கு பயன்படுத்தினர். அதன் பின்னர் 1970 வரை மதுரை ராமநாடு மாவட்ட நீதிமன்றமாக பயன்பட்டு வந்தது. 1623 1659 வரை மதுரை நாயக்க வம்சத்தின் மிக சிறந்த மன்னராக திருமலை நாயக்கர் திகழ்ந்தார். இவர் தன் தலைநகரத்தை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றினார். மதுரையை கலை மற்றும் கலாச்சார மையமாக மாற்றியவர். இந்த அரண்மனையை மட்டும் இல்லைங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இவர் பல திருப்பணிகள் செஞ்சிருக்கிறார். விஜயநகர பேரரசிடம் இருந்து விடுபட்டு மதுரையை ஒரு சுதந்திரமான அரசாக அறிவித்தார். மைசூர், திருவாங்கூர் போன்ற பகுதிகளை படையெடுத்து வெற்றிகளை பெற்று நாயக்கர் ஆட்சியை விரிவுபடுத்தினார்.
திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மற்றும் பல கோயிலுக்கு வந்து ஒரு திருப்பணி செஞ்சுருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமலை நாயக்கர் மன்னர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு தீவிர பக்தர். தினந்தோறும் ஆண்டாள் கோயில் உச்சிக்கால பூஜை முடிந்த பின் தான் இவர் வந்து மதிய உணவு உட்கொள்வது வழக்கம். ஆனால் அங்கே உச்சிக்கால பூஜை முடிஞ்சிடுச்சுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, திருவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஆங்காங்கே மணிமண்டபம் கட்டினார். உச்சிக்கால பூஜை நடந்த பிற்பாடு மணி சத்தம் வந்து ஒரு மண்டபத்திலேருந்து இன்னொரு மண்டபம் கேட்கும். அதே மாதிரி மணி சத்தம் வந்து இந்த அரண்மனையை வந்து அடைஞ்ச பிற்பாடு தான் அவர் மதிய உணவு சாப்பிடுவார். திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மணப்பாறை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் இவரோட ஆட்சி பகுதியாக இருந்துச்சுங்க. இந்த பகுதியெல்லாம் திருமலை நாயக்கரோட ஆட்சி பகுதியில் இருந்தாலும் இந்த பகுதியை வந்து நேரடியாக ஆட்சி செய்கிறதுக்கு வந்து பாலிக்கார் எனப்படும் பாளையக்காரர்களை நியமித்தார். அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் உட்கார்ந்து பார்ப்பதற்காக கட்டப்பட்ட பகுதிங்க மேலே நீங்கள் பார்க்குறது. இந்த மேற்கூரையோட கட்டிடக்கலை அமைப்பு மற்றும் கலைநயத்துடன் கூடிய ஓவியங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் உள்ளது. திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானோட படைகளாலும் மற்றும் முகலாயர்களோட படைகளாலும் தொடர்ந்து பயமுறுத்துகள் இருந்து வந்து கொண்டே இருந்ததுங்க. எனினும் அவற்றையெல்லாம் முறியடித்து தனது நாட்டை இவர் சிதையாமல் காப்பாற்றினார். 2016 இவரோட பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஈவினிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா லைட் அண்ட் சவுண்டு ஷோன்னு ஒன்று பண்ணுறாங்க. இந்த மேற்கூரையும் இந்த பிரம்மாண்டமான தூண்களையும் நீங்கள் வந்து கலர் கலராக பார்க்கலாங்க. 1981 இந்த ஷோ நடத்துகிறாங்க. மாலை 6:45 ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் இந்த ஷோ இருக்குங்க. இந்த ஷோ பார்க்கணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் டிக்கெட் வாங்கணுங்க. சிலப்பதிகாரம் கதையை சித்தரிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. 2008 மற்றும் 2009 இந்த ஷோ மூலியமாக வந்த வருமானம் வந்து சுமார் 36 லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. இந்த ஷோ பார்க்குறதுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபா டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸாக இருந்தால் 100 ரூபா. இந்த அரண்மனையில் 58 அடி உயரத்தில் 248 பிரம்மாண்டமான தூண்கள் இருக்குதுங்க. அந்த காலத்தில் இந்த அரண்மனையில் 2 முக்கியமான பகுதிகள் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து சொர்க்க விலாசம், இன்னொன்று வந்து அரங்க விலாசம். சொர்க்க விலாசம் மன்னரின் வசிப்பிடமாகவும் அரங்க விலாசம் அவரது தம்பியான முத்தியாலு நாயக்கரின் வசிப்பிடமாகவும் இருந்தது. இந்த அரண்மனை தொகுதியில் இசை மண்டபம், நாடக சாலை, பல்லக்கு சாலை, ஆயுத சாலை, வழிபாட்டிடம், வேறு அரச குடும்பத்தினர் வந்தால் அவர்கள் தங்குவதற்கான இடம், அந்தப்புறம், பூங்காக்கள், தடங்குகள், பணியாளர்கள் தங்குவதற்கான இடம் என பல்வேறு பகுதிகள் அடங்கியிருந்தன. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அரண்மனையில் 4 1 மடங்கு தாங்க இப்போ மிஞ்சிருக்கு. இந்த கட்டிடத்தில் மென்மையான மற்றும் பளபளப்பான தன்மை பெறுவதற்காக சுண்ணாம்பில் முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் மக்கள் அதிகமாக வர இடன்றதுனால சத்தம் வந்து இங்கே அதிகமாக தாங்க இருக்கும். ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நாங்கள் வந்திருக்கும் போது ஒரு சில பகுதிகளெலாம் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிறதுனால பார்ட்டிஷன் போர்டு ஒன்று வச்சு அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் விசிட்டர்ஸ்லாம் அந்த பக்கம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மணிரத்னத்துக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லாங்க. 1995 எடுத்த பாம்பே கண்ணாலனே சாங்கு, 97 இருவர் இங்கே தாங்க ஷூட்டிங் எடுத்தாங்க. 2007 குரு, 2008 பீமா, 2011 ஆடுகளம் போன்ற படங்களும் இங்கே தாங்க எடுத்தாங்க. இந்த சென்டர் கோர்ட்யார்டு வந்து பார்த்திங்கன்னா 40,000 சதுரடிங்க. இந்த பெரிய ஸ்பேஸுக்காக வேண்டி மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற லைட்டிங்ஸ்க்காக வேண்டியும் இங்கே வந்து ஷூட்டிங்க்கு வரதா குறிப்பிட்டிருக்காங்க. திருமலை நாயக்கர் மன்னரின் அரியாசனம் மாதிரி ஒன்று இங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதை பார்க்குறதுக்கும் இதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் மக்கள் ஆர்வமாக இங்கே வந்து நிறைய பேர் நிற்பாங்க.
இதை யாரும் தொடக்கூடாது, உட்காரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இதை சுற்றி வந்து ஒரு கிரில் அமைச்சு வச்சுருக்குறாங்க. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ற குறிப்புகள்லாம் எங்கேயும் இல்லைங்க. ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை சுற்றி கிரில் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எல்லா மக்களும் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. இதில் ஒரு சில பகுதிகளெலாம் இங்கே ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட முடியலைங்க. இந்த சீரமைப்பு பணிகள்லாம் வேகமாக தாங்க நடக்குது. நீங்கள் அடுத்து பிளான் பண்ணி மதுரை வந்து திருமலை நாயக்கர் மஹால் பார்க்குறதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிருங்க. உங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும்னு நம்புகிறேன். மதுரையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அரண்மனைங்க. விருதாச்சலம் விருதுகிரீஸ்வரர் கோயிலில் ஆரம்பித்து கங்கை கொண்ட சோழபுரம் போய் அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம், கூடல் அழகர், கல்லழகர், பழமுதிர்ச்சோலை, ஏடகநாதர், திருவாப்புடையார், காலமேக பெருமாள்னு நம்ம இது எல்லாத்தையும் மதுரையில் பார்த்தோங்க. மதுரையில் உள்ள மற்ற கோயில் இடங்களெல்லாம் அடுத்த பயணத்தில் நம்ம கவர் பண்ணலாங்க. இதுக்கப்புறமா மீண்டும் தேனியில் இருக்கிற சில இடங்களெல்லாம் பார்க்கலாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியும் தேனியில் சில இடங்கள்லாம் கவர் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். தஞ்சையில் உள்ள தஞ்சை அரண்மனை காட்சியகமும் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணேங்க. அதனோட லிங்க் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு தரேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.